அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் சதீஷ் கிரா எழுதிய தம்பு என்கிற சிறுகதைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். இந்த சிறுகதை படித்தவுடன் எனது மனது 2 நாட்களாக படாத பாடுபட்டுவிட்டது. ஜாதி என்கிற அந்த ஆணவம் எந்த அளவுக்கு மனிதனை கொண்டு போகிறது என்பதை மிகவும் அழகாக சதீஷ் கிரா அவர்கள் எழுதியிருக்கிறார். இது சிறுகதை காலாண்டிதழில் வந்ததாகும். இதை படித்தவுடன் இதை பரவலாக மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் இப்பொழுது இந்த கதையை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். கதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் குறிப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம். தம்பு சிறுகதை. நன்றாக சூடேறிய அயன் பாக்ஸை துணி மீது அழுத்தி தேய்க்கும் போது உண்டான வாசனை என் மூக்கை துளைத்தது. துணி பொசுங்கும் வாடை வரவில்லை. இருப்பினும் நமைந்த மனம் வீட்டை நிரப்பிக் கொண்டிருந்தது. துணி கருகுவதற்கும் விரைப்பதற்குமான சூட்டின் அளவை துல்லியமாக அறிந்தவர் அப்பா மட்டுமே. எப்போதாவது தான் சட்டை அணிவார். அப்போதெல்லாம் சட்டை மொடமொடவென இருக்க வேண்டும் என்று விரும்புவார். உடலில் ஒட்டாத அளவுக்கு சட்டையை இஸ்திரியிட்டு அணிந்தால் மட்டுமே அவரால் கம்பீரமாக நடக்க முடியும். தனது மூத்த மகளின் இறுதி சடங்கிற்கு கிளம்பிக் கொண்டிருக்கிறார். மிகவும் நிதானமானவர். அவசர கதியில் எந்த காரியத்தையும் செய்யாதவர். இரவெல்லாம் அக்காவின் அழுகுரலை கேட்டுக்கொண்டே இருந்தும் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கூட சிந்தாதவர். இப்போதும் அவரது முகம் சிவந்து வெளுத்திருந்தது. எதுவும் அறியாமல் அம்மா இன்னும் அசந்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள். எழுந்தாலும் அக்காவின் இறப்பிற்கு அவளால் செல்ல முடியாது. அதற்கு அனுமதியும் இல்லை. அம்மாவின் அதிகாரம் சமையல் கட்டு கதவு வரை மட்டும்தான். எனக்கும் அக்காவின் முகத்தை கடைசியாக பார்க்க வேண்டுமென்று ஏக்கம் இருக்கிறது. எப்படி அப்பாவிடம் கேட்பது? அதை யோசித்தவுடனே கொதிமணில் மிதித்தது போல என் உடலும் மனமும் சூடானது. அக்காவின் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த தாலி கயிற்றில் இருக்கும் மஞ்சள் கூட இன்னும் உதிர்ந்து போகவில்லை. 2 நாளுக்கு முன்புதான் அக்கா ஓடிப்போய் திருமணம் செய்து கொண்டாள். அன்று தெருவார் முழு பேரும் அவளின் நடத்தையை வாய்த்தராசில் அளந்தார்கள். அக்கா காதலிப்பால் ஓடிப்போவாள் என்று யாரும் நம்பாத அளவுக்கு வாழ்ந்து வந்தாள். ஊரில் எந்த ஆண் பசங்களுடன் பேச விரும்ப மாட்டாள். முறை மாமன்கள் வீட்டிற்கு வந்தாலும் அம்மாவோடே அடுப்படியில் கிடப்பாள். பள்ளியும் கல்லூரியும் எங்கள் சமுதாயத்துக்குரிய கல்வி நிறுவனங்களில்தான் படித்தாள். சாதி சதய விழாவிற்கு தவறாமல் சாதி பாடலுடன் ஸ்டேட்டஸ் வைப்பாள். அப்பா அதையெல்லாம் ஊர் முழுதும் பெருமையாக பேசி அவரின் வளர்ப்பை பற்றி கர்வம் கொள்வார். அவள் கூட மட்டும் நான் வெளியே செல்வதற்கு அனுமதி உண்டு. நான் எந்நேரமும் ஆண் பெண் என்ற பேரம் பாராமல் பேசும் சுபாவம் உள்ள ஒரு வாயாடி. அக்கா பாலக்காட்டு மாரியம்மன் கோவிலில் அவளின் காதலனை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். வீட்டில் நற்பெயர் வாங்க அம்மாவிடம் உளறிவிட்டேன். அன்று முதல் வீடு மௌனமானது. பூசாரியிடம் மந்திரித்த கயிறுகள் அக்காவின் கை கணுக்கால்களை அலங்கரித்தது. அக்கா முன்பை விட ரொம்ப அமைதியானாள். ஏதோ பார்க்கக்கூடாத ஒன்றை பார்த்தவள் போல் பிரமித்து போயிருந்தாள். சுவற்றில் அடித்த ஆணி போல் அசையாமலும் நகராமலும் இருந்தாள். அவளின் கோர நிலைமையை கண்டு அவளின் காதலனுக்கு மெசேஜ் அனுப்பினேன். அதுவும் அப்பாவின் ஃபோனிலிருந்துதான். அப்பாவுக்கு இப்போது வரை ஃபோன் உபயோகிக்க தெரியாது. ரொம்ப ஈஸிப்பா, நான் சொல்லித்தரேன் என பலமுறை அவருக்கு கற்றுக் கொடுக்க முயன்றேன். சாதாரண பால்காரனுக்கு இதெல்லாம் எதுக்குமா? தங்கமாக 2 பொம்பளை பிள்ளைகளை வளர்த்துருக்கேன். நீங்கள் இருக்கிற வரைக்கும் எனக்கு என்னம்மா கவலை? கற்றுக் கொடுக்கும் என் ஆர்வத்தை உதாசீனம் செய்வார். அவனிடமிருந்து பதில் மெசேஜ் வந்தது. அவன் மிகவும் சோகமாகவும் அக்காவை பார்க்க முடியாமல் கவலையுற்று இருப்பதாகவும், எப்போது பார்க்கலாம், முத்தம் கொடுக்கலாம், கூடவே கட்டி அணைப்பது போல ஒரு ஸ்மைலி மெசேஜை படித்தவுடன் என் உதடுகளும் கிளர்ச்சியாயின. சாயங்காலம் கோவிலை ஒட்டியில் நாகம்மாள் புத்திற்கு வாங்க, இனி மெசேஜ் அனுப்பாதீங்க, நான் அபிநயாவின் தங்கை என்று பதிலளித்துவிட்டு சட்டென எல்லா மெசேஜையும் அளித்து டிவி மேலே ஃபோனை வைத்தேன். அக்காவிடம் விஷயத்தை சொல்ல பறந்தேன். அக்காவை சுற்றி 3-4 அத்தைகள் மொய்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் காதல் தோல்வி கதைகளை சொல்லி அந்த தோல்வியால் தான் இன்று ஜாதி மத்தியில் கௌரவமாக வாழ்வதாக அக்காவின் மனதை மாற்ற முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். நானும் அக்கூட்டத்தின் மத்தியில் அமர்ந்து உன்னிப்பாக கவனிப்பது போல் தலையாட்டி பாவனை செய்தேன். மாலையில் அக்கா முத்தம் கொடுப்பதை எப்படி ஒளிந்திருந்து பார்க்கலாம் என்று திட்டம் வகுத்து கொண்டிருந்தேன். மதிய நேர சமையல் செய்வதற்காக ஒவ்வொரு அத்தையாக இடத்தை காலி செய்தார்கள். எக்கா, சாயந்தரம் ஆளை கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன், வா போகலாம். இனி சத்தியமாக அம்மா கிட்ட இதை பற்றி சொல்ல மாட்டேன்.
என தலையில் சத்தியமடித்து அக்காவிடம் சொன்னேன். அவள் கண்கள் கலங்கி பயம் கொண்டிருந்தது தெரிந்தது. அவள் நம்பவில்லை. அவளின் சந்தேகம், இதுவும் அம்மாவின் சதிவேலையாகத்தான் இருக்கும், இன்னும் அவனை சந்திக்க ஆசை இருக்கிறதா என்பதை தங்கையை வைத்து அறிந்து கொள்ள நாடமாடுகிறாள் என அக்கா திடமாக யூகித்திருந்தாள். அதனை வெளிப்படையாகவும் என்னிடம் கேட்டாள். உண்மையாக உன் காதலன் வருகிறான், நான் சாமி சத்தியமாக யாரும் சொல்ல மாட்டேன் என அவளை நம்ப வைக்க போராடினேன். அவளை கோவிலுக்கு அழைத்துச் செல்வதற்குள் என் விழிகள் பிதுங்கின. கோயிலுக்கு இன்னும் கூட்டம் வர தொடங்கவில்லை. நானும் அக்காவும் மூலஸ்தானத்தை வெகு நேரமாக வலம் வந்து கொண்டிருந்தோம். அவளின் படபடப்பு என்னையும் தொற்றிக்கொண்டது. அவள் முகத்தில் ஒருவித பாச பரிதவிப்பு. முணுமுணுத்தபடி பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தாள். முத்தத்தை காணப்போகிற பரவசத்தில் என் மனம் நிலை கொள்ளாமல் மிதந்து கொண்டிருந்தது. பாம்பு புற்றுக்கு பால் வாங்க தெருக்கடைக்கு ஓடினேன். கடை வாசலில் சித்தப்பா நின்று கொண்டிருந்தார். என்னம்மா? ஒன்றுமில்ல சித்தப்பா, கோயிலுக்கு வந்தேன், புத்துக்கு பால் எடுக்க மறந்துட்டு வந்துட்டேன். நல்ல பிள்ளைம்மா, உங்கள் அப்பா ஊருக்கே பால் ஊற்றுறாரு, நீ இடனானா பால் வாங்க கடைக்கு வர. அவ்வளோ செல்லம் கொடுக்குறான் உங்கள் அப்பன். நான் பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்தபடி பால் வாங்கினேன். அவர் என்னை முறைத்தபடி பார்த்தார். மீதி சில்லறையை வாங்காமல் கோவிலை நோக்கி ஓடி வந்து விட்டேன். அக்கா அதீத பதற்றத்தில் வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள். அக்கா அக்கா வா, சித்தப்பா இருக்காரு என அவளை இழுத்து கொண்டு பாம்பு புற்றடிக்கு விரைந்தேன். புற்றை சுற்றி சிவத்த சுள்ளெரும்புகள் ஒரு பாம்பின் தோல் சட்டையை சின்ன சின்னதாக பெயர்த்து தம் உடலில் சுமந்து ஊர்ந்து சென்று கொண்டிருந்தன. அதன் அணிவகுப்பு நேர்த்தியற்றும் எக்குத்தப்பாகவும் இருந்தது. அக்காவின் காதலுக்கு என்னால் ஏற்பட்ட கெடுதல் போல எறும்பு நீண்ட வழித்தடத்தை யாரோ சீர்குலைத்திருக்கிறார்கள். எறும்புகள் போக வழி தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தன. அக்காவின் கண் பார்வை மேலும் கீழும் அலைந்து கொண்டிருந்தது. சட்டென நிலை குத்தி ஓரிடத்தை நோக்கினாள். அவளின் காதலன் வந்து கொண்டிருந்தான். அவள் பிரகாசித்தாள். அவன் அருகே வர வர அக்கா என்னை உந்தி தள்ளினாள். நான் காத்திருந்த தருணம் வீண் போனது. அவன் மிகவும் அழகாக பளிங்கு போல் இருந்தான். பளபளவென வெண்ணிற கூழாங்கல்லில் இருக்கும் வெளிர் போல அவனது கன்னத்தில் ஆங்காங்கே சில தேமல்கள், செம்பட்டை இமைகள் அவன் அழகை மேலும் கூட்டின. பிடித்த உடையை கூட வாங்க தெரியாதவள் என் அக்கா எப்படி இப்படி ஒரு ஆணழகனை தேர்ந்தெடுத்து கொண்டாள் என்று எனக்கு பெரும் வியப்பு. அதிகம் உண்ட நாயை போல அக்கா உடலை நெளித்தாள். அவள் கண்ணில் ஏக்கமும் ஆனந்தமும் கலந்திருந்தது. முகமும் மலர்ந்திருந்தது. சூரிய மென்கீற்று பளிரிடும் நீரோடை போல அவளின் காதலன் புன்முறுவலித்தான். அவன் நெருங்க நெருங்க நான் பின்வாங்கி ஈச்ச மரத்தின் அடியில் நின்று காவல் காக்க ஆயத்தமானேன். வெக்கை காற்று வீசியது. அக்கா கலப்படமற்று அழுது தீர்த்தாள். அவன் எவ்வித சஞ்சலமும் அற்று தீர்க்கமான முடிவுடன் வந்திருப்பான் போல. பட்டென அவள் தலையை வளைத்திழுத்து கன்னங்களை கவ்வி கடித்தான். பின்பு அழுத்தமாக அவன் உதட்டை அவள் உதட்டில் பதித்து முத்தமிட்டு உதடுகளை உறிஞ்சினான். நான் காவல் பணியில் இருந்ததையே மறந்துவிட்டேன். மகமாயி, அவன் விளங்காமல் போகணும், நீ தான் அதுக்கு துணை என அரற்றியபடி வீராயி விறுவிறுவென புற்றுக்கோவிலை நோக்கி வந்தாள். அவளின் ஆங்கார குரலின் அலறல் அக்காவை எச்சரித்தது. இருவரும் புற்றுக்கோவில் ஒட்டியுள்ள சிதிலமடைந்த பழைய மண்டபத்துக்குள் நுழைந்தார்கள். அக்கா வந்து கடிந்து கொள்ளப் போகிறாள். அறைந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. பெரும் பிழை செய்துவிட்டேன். வீராய் வெகுநேரம் சாமியிடம் மன்றாடி வேண்டிக் கொண்டிருந்தாள். சொந்த தம்பியின் கை கால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்பது அவளின் பிரார்த்தனை. அவள் வீட்டில் சொத்து பிரச்சனை என்று அம்மா திண்ணையில் உட்கார்ந்து பக்கத்து வீட்டு பெண்ணுடன் கிசுகிசுத்திருக்கிறாள். இந்நேரம் உள்ளே இருக்கும் அக்கா உச்சபட்ச பதட்டத்துக்கு ஆளாயிருக்கலாம். இல்லையெனில் மிகுந்த பரஸ்பரத்தில் இருவரும் ஒட்டி கொண்டிருக்கலாம். என் இவ்விரு நினைப்பில் எது உறுதியானது என்பது வீராயி புற்றுக்கோவிலை விட்டு போனதும் அக்கா வெளியே வரும்போது அவளின் முகத்தில் அப்பட்டமாக தெரிந்துவிடும். கூச்சம் கலந்த முகமெனில் பரஸ்பரம். நடுக்கத்துடன் சுற்றுமுற்றிலும் நோட்டமிட்டு வெளியே வந்தால் இருவரும் கலவர மனநிலையில் இருந்திருப்பார்கள். வீராயி சாபத்தை பாட்டு படித்து வேண்டியபடி கிளம்பினாள். எப்படியும் 10 நிமிடம் ஆகிவிட்டது. இன்னும் அவர்கள் வெளிவரவில்லை. எட்டி பார்க்கவும் சங்கடமாயிருந்தது. அக்கா அக்கா என சத்தமிட்டேன். புற்றிலிருந்து பாம்பு எட்டி பார்ப்பது போல இடிபாட்டு மண்டபத்துக்குள்ளிருந்து அக்காவின் தலை வெளியே வந்தது. ஒன்றும் நடக்காது போல சுதாரிப்பான உடல் மொழியோடு என்னை கடந்து சென்றாள். அவளின் கீழ் உதடும் முன்னாக்கும் மோதின. முத்தத்தை சுவைத்து கொண்டே நடந்தாள். ரயில் பெட்டி போல அவள் பின்னாலேயே போனேன். உடலிலிருந்து பாலின் கவிச்சை வராமல் இருக்க எப்போதும் அதிகமாக பவுடரை அடைப்பாள் அக்கா. இன்று அதையும் மீறி அவளின் உடலிலிருந்து வெளிவந்த வியர்வை வாசம் புதுவிதமாக இருந்தது. அவள் மனத்தில் ஏதோ ஒரு நம்பிக்கை துளிர்த்தெழுந்தது.
அவள் நடையிலேயே தெரிந்தது. சட்டென திரும்பி பாந்தமான குரலில் என்னிடம் கேள்வியை தொடுத்தாள். அக்கா ஓடி போய் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுவேன்? நான் பதைத்து போனேன். என் நெஞ்சு விம்மி ஏறி இறங்கியது. எச்சிலை விழுங்கினேன். புரியலக்கா என சொன்னேன். அவள் விடுவதாக இல்லை. அவளுக்கான விடுதலை உணர்வு கிடைக்கக்கூடிய பதில்கள் என்னிடமிருந்து வரவேண்டும் என்று தொடர்ந்து கேள்வி கேட்டாள். இல்லை அக்கா, அந்த பையனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். உனக்கு பயமாக இருக்கா? நீ எதுக்கு பயப்படுற? அவள் மனத்தில் உண்டான பயத்தை போக்கவே பேசியபடி நடந்தாள். என்னிடம் பேசி பேசி அவளுக்குள் தெளிவடைய நினைத்திருப்பாள் போல. அவளின் போக்கு என்னை திடும் என்று பதறச் செய்தது. அவள் ஓடிப்போனால் என் தலைதான் உருளும். அவளின் காதலை பார்க்க ஏற்பாடு செய்தது நான் தான் என்று விஷயம் வீட்டுக்குள் கசிந்தால் அவ்வளவுதான். பலத்த புயலில் சிக்கிக்கொண்டது போல என் தலை சுற்றியது. நெற்றியின் இருமுனைகளும் கிறுகிறுவனவாகி கனமாக வலி எடுத்தது. வேட்டை நாயிடம் மாட்டிக்கொண்டவள் போல, இல்லக்கா அக்கா அக்கா வேண்டாக்கா என்று அவளிடம் கெஞ்சியபடியே வந்தேன். என் பதிலை அவள் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. அவிந்து போன அவர்களின் காதல் தணலில் நான் தான் ஊதி நெருப்பை மூட்டிவிட்டேன். குபீரென பற்றி பிடித்து கொண்டதென அவளின் தீர்க்கமான பேச்சை காட்டி கொடுத்து விட்டது. நான் இல்லாவிட்டாலும் இந்த காதல் வலுப்பெற்றிருக்கும். பலத்த காற்று வீசும்போது அணைந்த நெருப்பு கூட யார் தயவில்லாமலும் பற்றி கொள்ளும். அதுபோல இருவரும் பற்றி கொண்டார்கள். சொல்லப்போனால் இந்த காதலுக்கு நான் வழிபோக்கன்தான். வீட்டிற்கு வந்ததும் அக்கா இயல்புக்கு திரும்பினாள். அம்மா சொல்லி செய்யாமல் கிடப்பில் போட்டிருந்த வேலைகளை இழுத்து போட்டு செய்தாள். அப்பா பால் கறக்கும் தருவாயில் அழுது மன்னிப்பு கோரினாள். அதுவே எங்களின் சூழ்ச்சி. அவர் பால் கறக்கும்போது மும்முரமாக கண்களை மாட்டின் காம்பின் மீதே வைத்திருப்பார். அழுது மன்னிப்பு கேட்கும் எங்கள் முகத்தை பார்க்க மாட்டார். குரலை மட்டுமே கவனிப்பார். எங்கள் நாடக நடிப்பு அவருக்கு தெரிய வராது. இசைக்கேற்ப முக பாவனைகள் இல்லாவிட்டாலும் தேம்பி தேம்பி அழுகையின் சத்தத்தை சரியாக கொடுப்போம். அவர் கண் கலங்கி முகத்தசைகள் விரிந்து சுருங்கின. இதுவே வெற்றிக்கான அறிகுறி. அப்பா மன்னித்து விட்டார். கண்ணீர் சிந்தினார். அக்கா அவரை ஆற தழுவினாள். வெற்றி வெற்றி. அக்காவின் நாடகம் அபார வெற்றி. அப்பாவின் போனில் அவரின் புகைப்படத்தை வைத்து வம்சம் வீர வம்சம் என்ற பாடலுடன் ஸ்டேட்டஸ் வைத்தேன். அக்கா தான் ஸ்டேட்டஸ் வைத்திருக்கிறாள் என்று அம்மாவும் நம்பி நிம்மதியானாள். கால்முட்டி தேய்ந்த அவஸ்தையில் இருக்கும் அம்மாவுக்கு அது ஒரு கூடுதல் சந்தோஷம்தான். அக்காவை அதட்ட தேவையில்லை. அவளே அனைத்து மாடுகளுக்கும் கழனி தண்ணீர் காட்டிவிட்டாள். அம்மா கடமைக்கு மேற்பார்வையிட்டால் போதும். கலகலவென்றானது வீடு. அப்பா மனம் குதூகலமாக இருந்தால் வீடு வீடாக பால் ஊற்றிய பின்பு வெங்காய பக்கோடாவும் அல்வாவும் வாங்கி வருவார். இன்று கூடுதலாக பலாப்பழமும் வாங்கி வந்திருந்தார். அவரின் பூரிப்பான முகம் பலாச்சுளைகள் போல ஜொலித்தது. அது நீடிக்காதென எனக்கு மட்டுமே தெரியும். அக்கா 3 மாதமாக மாதவிடாய் ஆகாமல் இருக்கிறாள். அதுவும் இல்லாமல் ஓடிப்போவேன் என்றும் சொல்லியிருக்கிறாள். எந்த இரவு என்பது தெரியாது. இரவெல்லாம் கொட்ட கொட்ட கண் விழித்து கிடந்தேன். அவள் செல்லும் இடமெல்லாம் துணைக்கு போனேன். வீட்டில் யாருமில்லாத சமயத்தில் அவளின் காதலனுக்கு போன் செய்வாள். அக்கா அக்கா ஆள் வராங்கக்கா என பதறி அடித்து போனை பிடுங்கிக் கொள்வேன். அவனுடன் பேசாமல் இருக்கும்படி ஏதாவது காரணம் கண்டுபிடித்து முட்டுக்கட்டை போட்டபடியே இருந்தேன். அவள் அருமையாக நடித்தாள். அனைவரும் நம்பிவிட்டார்கள். நல்ல குடியானுக்கு பிறந்த வம்சம் எப்படி புத்தி கட்டு போகும்? கண்டனா ஏதோ நப்பாசை காமிச்சிருக்கான். இனி ஒழுங்கா சாதி பெருமையை அக்கா நிலைநாட்டுவா என்று படுக்கையில் இருந்தபடி அம்மாவும் அப்பாவும் பேசி கொண்டிருந்தது கேட்டது. கொஞ்ச நேரத்தில் இருவரின் ஆழ்ந்த குரட்டை சத்தம் மட்டும் கேட்டபடி இருந்தது. ஊரை நம்ப வைத்தவளுக்கு நான் எம்மாத்திரம். மொச்சை மனம் கமழ்ந்தது. அரை தூக்கத்தில் புரண்டு படுத்தேன். எப்படி இன்னும் ஒழுங்காக துளிர்க்காத மொச்சையிலிருந்து வாசம் வருகிறதே, என்னவோ ஏதோ என்று பார்க்கும் ஆர்வத்தில் எழுந்தேன். மொச்சை பயிரிட்ட வரப்பில் அக்காவின் காலடி தடம். நன்றாக காய்க்காத மொச்சை பிஞ்சுகள் நசுங்கி சிதறி கிடந்தன. இளவு வீட்டை விட மோசமான நிலையில் விடிந்தது பொழுது. பரிதாபமான முகத்தை வைத்தபடி சொந்தங்கள் வீட்டை சூழ்ந்திருந்தன. தொங்கிப்போன முகங்கள், காய்ந்த தேங்காய் மட்டை போன்ற ஒடுக்கு விழுந்த பெரியவர்கள் அப்பாவுக்கு ஆறுதல் கூறினார்கள். இலசுகள் பெண்கள் சீற்றத்துடன் வெடித்து கொண்டிருந்தார்கள். ஓட்டப்பந்தய போட்டியில் விசில் சத்தத்திற்கு காத்திருப்பவர்கள் போல பரபரத்தார்கள். ஆணையிட்டால் போதும், அக்காவின் தலை நடுவீட்டில் கிடக்கும். ஊர் சாதி தலைவரின் வருகைக்காக அனைவரும் காத்திருந்தார்கள். தலைவர் ஒரு வகையில் என் பெரிய தாத்தா வழியில் சொந்தம். என்னை யாரும் சீண்டவில்லை. ஜாதிக்கு பெரிய தீட்டு வந்து சேர்ந்து விட்டது. உடனடியாக காரியம் செய்ய வேண்டுமென துடித்தார்கள். அவர்களின் ஆவேச ஜாதி பற்று பேச்சுகள் அப்பாவின் பொறுமையை சோதித்தன. அவர் நாற்காலிலிருந்து எழுந்து பீரோவை படக்கென்று திறந்தார். சேகரித்து வைத்திருந்த சொற்ப பணத்தையும் எங்களின் நகைகளையும் வாரிக்கொண்டு வண்டியை எடுத்து கிளம்பினார்.
அவரின் பின்னால் அண்ணன், தம்பி, மாமா முறை ஆட்களும் சென்றார்கள். 2 நாளாக வீட்டில் நானும் அம்மாவும் மட்டும்தான். அக்காவை பஸ் ஸ்டாண்டில் பார்த்ததாகவும், கோவிலில் மாலையும் கழுத்துமாக பார்த்ததாகவும் அவ்வப்போது ஏதேதோ செய்திகள் வந்தபடி இருந்தன. உறுதியான தகவல் இதுவரை வரவில்லை. அம்மாவும் நானும் தவித்து போயிருந்தோம். என்னை சாமி படம் முன்பாக நிறுத்தி, நீ யாரையும் காதலிக்கக்கூடாது, ஓடி போகக்கூடாது என சத்தியம் செய்ய சொன்னாள் அம்மா. நானும் ஒப்புக்கு சத்தியம் செய்தேன். இப்படி பலமுறை சத்தியம் செய்த அக்கா இந்நேரம் உடல் உறவில் இருப்பாள். இவர்கள் என்னவென்றால் ஒன்றும் செய்ய முடியாத சாமிக்கு தேவையில்லாத பாரத்தை கொடுக்கிறார்கள். விரைவில் அக்காவின் பிள்ளைகள் இவ்வீட்டில் நிறைந்திருக்கப் போகிறார்கள். அதற்கும் இந்த சாமியிடம்தான் வேண்டிக் கொள்ளப் போகிறார்கள். அவரை தொல்லைப்படுத்தாமல் இருந்தால் தேவலாம். குழு குழுவென காற்று வீச அம்மா படுக்கையில் போய் சாய்ந்தாள். அசையும் மரக்கிளைகளை பார்த்தபடி வீட்டு திண்ணையில் ஒரு கழித்து படித்து கொண்டேன். ஒரு இலை உதிர்ந்து காற்றில் அசைந்து அசைந்து மிதந்து பறந்தது. எவ்வளவு லகுவான சாந்தமான நிலை! இது ஏன் துளி கூட மனிதர்களிடம் இல்லை? கொட்டாவி விடும்போது தாவாங்கட்டையில் நெட்டி முறித்து சத்தம் எழுந்தது. அச்சத்தம் துல்லியமாக கேட்டது. அவ்வளவு அமைதி. கண்கள் சொக்கின. அழுத்தி தேய்த்தேன். எரிச்சல் உண்டானது. கண்மூடிய தருணம். பறந்து வந்த இலையின் காட்சியால் விழித்தேன். அந்த அமைதியிலும் ஏதோ ஒரு அழுத்தம் மிகுந்திருந்தது. மீண்டும் தூக்க அசதி ஏற்பட உறங்கி போனேன். மாட்டு தொழுவத்தில் தண்ணீர் சத்தம் எழுந்ததும் தூக்கத்திலிருந்து எழுந்தேன். பாவாடையை கையில் குவித்து பிடித்தபடி தொழுவத்தை நோக்கி எட்டி நடந்தேன். அக்கா ஒளித்து வைத்து அடிக்கும் வாசனை திரவியத்தின் மனம் கமழ்ந்தது. அதிர்ந்தேன். படீர் படீர் என அப்பாவின் செருப்பின் சத்தம். என் நடை தன்னியல்பாக தளர்ந்தது. நெஞ்சு கனத்தது. மூச்சு விட சிரமப்பட்டேன். பாறாங்கல்லை சுமப்பது போல இதயம் வலித்தது. எவ்வித அசம்பாவிதமும் நடக்கக்கூடாதென்று மனம் அடித்து கொண்டது. மாடுகள் எழுந்து கலேபரமான சத்தம் கொடுக்க வேண்டுமென விரும்பினேன். ஆனால் இறுகி போயிருந்தது அந்த சூழல். தொழுவத்தை நெருங்க அஞ்சினேன். முள் குத்தியது போல சுல்லென்று வலி நெஞ்சை நெருடியது. அப்பா கல்மேல் அமர்ந்திருக்கும் நிழல் தரையில் ஆலம்பரம் போல் படர்ந்திருந்தது. ஒருவித அழுத்தமும் குழப்பமும் என்னை உருக்குலைத்தது. மாட்டின் கால் இடுக்கின் வழியே பார்த்தேன். அக்கா விசும்பிக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் அவளது ஆசை காதலன். அவனது கை கால்கள் கட்டப்பட்டிருந்தன. மூத்திரம் கசிந்தவாறு மாட்டின் சாணத்தில் குப்புற கிடந்தான். அக்காவின் அழுகையை அப்பா உன்னிப்பாக கேட்டபடி இருக்கிறார் என்று தோன்றியது. அவரின் நிதானமான பார்வை அக்காவின் மீது நிலை கொண்டிருந்தது. முகத்தில் கடுஞ்சினம். அக்காவை வெறிக்க வெறிக்க பார்த்து கொண்டே இருந்தார். அவரின் பின்னே 10 அடி தள்ளி ஜாதி மெம்பர்கள் சிகரெட் பிடித்து கொண்டிருந்தார்கள். குருதியின் தடங்களை கழுவ ஏங்கி நிற்கும் கரங்கள். லொலக்! தொண்டை அறுபடும் ஓசையை கேட்க அவர்களின் காதுகள் புடைத்திருந்தன. அக்காவின் காதலனின் வாயும் இறுக்கி கட்டப்பட்டிருந்தது. அவன் மூச்சு விடாமல் இறக்கப் போகிறான். இழைக்கப்படும் பெருந்துயரை தடுக்க முடியாமல் வெம்பி புழுங்கினேன். அப்பா அக்காவின் மீதிருந்து பார்வையை விளக்கவே இல்லை. அவரது கையில் இருந்த அருவாள் விரைப்பாக இருந்தது. அக்காவின் அழுகை ஓய்ந்தது. இறக்கும் நொடியை உணர்ந்தது போல அவளது கண்கள் இருண்டு உள்வாங்கின. முட்டுக்காலிட்டபடி மடிந்தாள். தரையில் முகத்தை புதைத்தபடி தேம்பி தேம்பி பெருமூச்சு வாங்கினாள். அப்பாவின் மன ஓட்டங்களை ஆராய முடியாமல் திணறினாள். மெல்ல எழுந்து, அப்பா அப்பா, நான் உன் பிள்ளை இல்லையாப்பா என கேட்டாள். என் பிள்ளையினால தானம்மா நான் இப்படி பண்ண வேண்டிய நிலைமை. உள்ளே இருக்கிறது எத்தனை மாதம்? 3பா. நம்ம வம்சத்தில் வேற ஜாதி பிள்ளையா? நீ சுமக்கலாமா? வீறிட்டு அப்பா எழுந்தார். அரிவாளின் நிழல் தொழுவத்தின் ஒட்டு நிழலுடன் ஒன்றி கருமையானது. கரகரவென அறுக்கும் சத்தம் என் மனதை கலங்கடித்தது. காதுகளை அடைத்து கொண்டேன். உடைந்து நொறுங்கினேன். அருகே போக முடியாமல் நொந்து திராணியற்றவளாக ஆனேன். அக்காவின் வயிற்றை அறுத்து ரத்தம் கொட்டியது. உள்ளங்கை அளவிலான ஒரு உயிரின் சதை கட்டி வெளியேறியது. அதனை அப்பா மிதி மிதி என மிதித்தார். அப்பாவின் முகத்தை இதற்கு முன்னர் நான் அப்படி பார்த்ததே இல்லை. அக்காவின் விழிகள் அசைவற்று இறுகி கொண்டன. காத்திருந்த கால்கள் சரசரவன தொழுவத்தில் நுழைந்தன. பொழுது விடியும் முன்னரே கம்பீர நடை போட்டு ஊரின் மையத்தில் இருந்த மாலைக்கடையில் நின்றிருந்தார் அப்பா. நேற்றிரவு நடந்த சம்பவம் பற்றி ஊரில் பாதி பேருக்கு மேல் முழுமையாக அறிந்திருந்தார்கள். அப்பாவை பார்க்கையில் ஒவ்வொருவரின் முகத்திலும் எவ்வித அருவருப்பும் இல்லை. என் முகத்துடன் வரவேற்றார்கள். அவரின் பின்னாலேயே நான் நடந்து வந்ததை கண்டறிந்து விட்டார். திரும்பி பார்த்து சைகையில் என்னை அழைத்தார். என் இதயம் வெடிக்கப் போகும் பலூன் போல பெரிதாகி கொண்டு போனது. தம்பு, இந்தாங்க மாலையை பிடிங்க என மாலை கடைக்காரன் அப்பாவை கூப்பிட்டான்.
அவர் என்னை பார்த்து கொண்டிருந்தார். அக்காவை பார்த்தது போலவே அவரின் விழிகள் என் உருவத்தை முழுமையாக ஆக்கிரமித்திருந்தது. தம்பு, உங்களைத்தான் தம்பு. மாலை கடைக்காரன் அப்பாவின் கையில் மாலையை திணித்தான். அப்பாவின் பெயர் ரங்கசாமி. அப்படி யாரும் அவரை அழைக்க மாட்டார்கள். எங்கள் சமுதாய ஆண்களை தம்பு என்றுதான் அழைப்பார்கள். அப்பெயர்தான் அப்பாவை இப்படி செய்ய வைத்தது. அவர் மாலையை வாங்கியபடி என்னையே பார்த்து கொண்டிருந்தார். சிறுநீர் கசிவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அவரை பார்ப்பதற்கு அஞ்சி வீட்டிற்கு ஓடினேன். அம்மா வாசலில் அமர்ந்திருந்தாள். அவளின் முகத்தில் இரட்டிப்பான மனநிலை. சொந்தங்களிடம் மென் புன்னகையுடன் தனக்குள்ளே வெந்து பொழுங்கினாள். என்னை பார்க்க முடியாமல் கூனி குறுகினாள். அவளை கட்டிப்பிடித்து அழுக தோன்றியது. அவள் சம்மதிக்கவில்லை. படுக்கையில் குப்புற சரிந்தேன். ஊரே எதுவும் நடக்காதது போல இயல்பாக தெரிந்து கொண்டிருந்தது. அப்பா வீட்டிற்குள் நுழைந்தால் நான் கொல்லைப்புறத்துக்கு ஓடினேன். அவர் எங்கு சென்றாலும் அதற்கு எதிர்ப்புறமாக தப்பித்து ஓடி ஒளிந்தேன். ஒரு வாரமாக அவர் என்னை நெருங்குவதற்கு முயற்சித்தார். நான் அவரிடமிருந்து தப்பித்து கொண்டே இருந்தேன். நோயுற்ற அம்மாவையும் என்னையும் தாய்மாமா தனது வீட்டுக்கு அழைத்தார். அம்மா வேக வேகமாக கிளம்பினாள். தனது கைகளால் தான் அக்காவின் இரத்தத்தை அவர் துடைத்தார். அம்மாவை பார்க்கவும் பிடிக்காமல், அவருடன் போகவும் பிடிக்காமல் அறைக்குள் சென்று கதவை அடைத்து உறங்கி போனேன். அப்பாவின் உடலிலிருந்து கமலும் பால் வாசனை என்னை மிகவும் தொந்தரவு செய்தது. வீட்டின் மையத்தில் பாய் விரிக்காமல் அவர் படுத்திருந்தார். இரவில் அப்பாவுடன் வீட்டில் இருக்க பயமாக இருந்தது. குழம்பினேன். வெளியே போக துணிந்து 2 அடிதான் எடுத்து வைத்தேன். மாட்டு தொழுவத்திலிருந்து அக்கா அழைப்பது போல் ஒரு குரல். ஓடினேன். அவளின் இரத்த தெரிப்புகள் சுவற்றில் அங்கங்கே தென்பட்டன. அக்கா செத்து கிடந்த இடத்தில் சாய்ந்தேன். ரொம்ப நேரம் அழுதபடியே கிடந்தேன். தெம்பாக நிமிர்ந்தேன். என்னை யாரோ இயக்குவது போல உணர்வு. வீட்டிற்கும் தொழுவத்திற்கும் நடந்து கொண்டே இருந்தேன். அப்பா நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தார். அவரின் தூக்கத்தை எதுவுமே தொந்தரவு செய்யவில்லை. அதை பார்க்கையில் எனக்கு கோபம் திரண்டு எழுந்தது. இன்னும் வேகமாக நடந்தேன். சற்று நேரத்தில் களைப்பாகி தொழுவத்தில் அமர்ந்தேன். சுடுகாட்டில் இருப்பது போல் இருந்தது. வீட்டிலிருந்து கரும் புகை வந்தது. பிணம் எரியும் போது உண்டாகும் வாடை. என் மூக்கு அதை நன்கு முகர்ந்து கொண்டது. பிணவாடை, பிணவாடை என துள்ளினேன். எனது உள்ளங்கைகள் முட்டுமுட்டாக வேர்த்திருந்தன. வேர்வை துளிகள் நீல நிறத்தில் இருந்தன. முகர்ந்து பார்த்தேன். அது மண்ணெண்ணெயின் துர்நாற்றம். நன்றி, வணக்கம்.